வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஹரிகிருஷ்ணன் பேசுகிறேன். 11th இங்கிலீஷ் 5th யூனிட் சப்ளிமெண்ட்ரி இந்த சிங்கிங் த லெசன் பார்ட் 5 நம்ம அதில் பார்க்க போகிறோம். அதில் பார்ட் 4 வரைக்கும் பார்த்துருக்கோம். அதில் பாதியிலுடைய பாரா அடுத்த பாராவில் அதில் கண்டினியூ ஆகுது. அதாவது ஒரு ஆசிரியனுடைய மனப்போராட்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை அந்த பாடம் நடத்தும் பொழுது தெரியும் இல்லையா, அதுதான் அந்த இடத்துல வந்து எக்ஸ்பிரஷன் ரெண்டுத்தையும் வெளிப்படுத்துகிறாங்க. பாட்டையும் வெளிப்படுத்துகிறாங்க, அவங்க மனப்போராட்டத்தையும் வெளிப்படுத்துகிறாங்க. இந்த பிள்ளைங்க வந்து கலங்கி போயிடுது. இதான் அந்த இடத்துல கதைகள் அந்த இடத்துல நடக்குது. ஸோ பார்ட் 4 கண்டினியூஷன்ஸ் அதில் பார்க்க போகிறோம். பட் ஆனால் மை டார்லிங், என்னுடைய அன்பே அப்படின்னு அதில் சொல்கிறான். என்னுடைய அன்பே அப்படின்னு சொல்லிட்டு, இஃப் யூ லவ் மீ, என்னை விரும்பினாக்க, என்னை பிடிச்சிருந்தாக்கா, என்னை நேசித்தால் தாட் மிஸ் மெடோஸ். அது யாருனாக்கா இந்த சிந்தனை வந்து மிஸ் மெடோஸ் நான் படித்து பார்க்குறேன். என்னை விரும்பியிருந்தா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஐ டோன்ட் மைண்ட் ஹவு மச் இட் இஸ் அப்படின்னு. ஸோ நான் எந்த அளவுக்கு வந்து அதை நேசிப்பேன் என்பது எனக்கு தெரியாது அப்படின்னு. ஸோ எந்த அளவுக்கு நேசிப்பேன், ஸோ எந்த அளவுக்கு ஐ டோன்ட் மைண்ட் எனக்கு தெரியாது. ஹவு மச் இட் இஸ் இட், எவ்வளவு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை எனக்கு தெரியாது. ஸோ லவ் மீ, என்னை நேசி எப்படி, ஆஸ் லிட்டில் ஆஸ், பாசிட்டிவ் டிகிரி கொடுத்துருக்காங்களேன், கொஞ்சமாவது நேசி, ஆஸ் யூ லைக், நீ விரும்புகிற மாதிரி கொஞ்சமாவது என்ன நேசி அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் ஷி நியூ, அவளுக்கு தெரிஞ்சு என்னது, ஹி டிடன்ட் லவ் ஹர், அவளை வந்து அவன் விரும்பலை அப்படிங்கிற விஷயத்த அவளுக்கு தெரிஞ்சு. யாருக்குன்னா மிஸ் மெடோவுக்கு தெரிஞ்சிச்சு. So not to have cared enough to scratch out the word disguised. ஸோ அந்த போதுமான அளவுக்கு என்ன பண்ணலக்கா, ஸ்க்ராட்ச்னாக்கா சுரண்டி எடுக்கிறது, அவுட் தட் வேர்டு, அந்த வார்த்தையை சுரண்டி எடுக்கிறான். என்னது டிஸ்கைஸ்டு அப்படின்னாக்கா விரக்தி, அந்த விரக்திங்கிற வார்த்தையை எடுத்துட்டு சுரண்டி எடுத்துட்டு, ஸோ ஆகையால் தட் ஹி குடின்ட் ரீட் இட், அதை வந்து அவளால் அந்த இடத்துல படிக்க முடியல. அதை அந்த அளவுக்கு என்ன பண்ணியிருக்கான், அதில் வந்து சுரண்டி எடுத்துட்டு அந்த எனக்கு பூரா அந்த இடத்துல மைண்டில் அந்த இடத்துல ஓடிட்டு. சூன் ஆட்டம் ஈல்டு, ஆட்டம் என்னக்கா விரைவில் வந்து அந்த இலையுதிர் காலம்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் டு வின்டர் டியரர், இலையுதிர் காலத்திலிருந்து குளிர்காலம் வரைக்கும். ஸோ இலையுதிர்காலம் மாறி அந்த குளிர்காலம் வரும் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்கிறாள். ஷீ வுட் ஹாவ் டு லீவ் தட் த ஸ்கூல், அப்போ என்ன நினைக்கிறானாக்கா, அந்த ஸ்கூலை விட்டு போகணும், ஸ்கூலை விட்டு செல்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கான். ஷீ குட் நெவர் ஃபேஸ் த சயின்ஸ் மிஸ்டர்ஸ் ஆர் த கேர்ள் ஆஃப்டர் ஹி காட் இட். ஷீ குட் நெவர் ஃபேஸ், இந்த அதாவது அவளுடைய முகத்தை ஒருபோதும் காட்டலை அப்படின்னாக்கா யார்கிட்ட, இந்த சயின்ஸ் அறிவியல் ஆசிரியர்கிட்ட, அல்லது இந்த கேர்ள்ஸ் ஆஃப்டர் ஹி காட் இட், ஸ்கூலை விட்டு ரிலீவ் ஆகி போயிட்டோம் அப்படின்னாக்கா, இந்த மூஞ்சை வந்து அவங்கள்ட்ட காட்டுற போயிட்டோம் அப்படின்னாக்கா, ஷீ வுட் ஹாவ் டு டிஸப்பியர் டு சம்மவர், எங்கேயாவது கிளம்பி போயிடலாமா, எங்கேயாவது போயிடலாமா அப்படின்னு அதில் யோசிச்சுட்டு இருக்கா. இதெல்லாமே அவன் மனசில் வந்துட்டுல அது ஓடிட்டு இருக்கு. பாஸ் அவேனாக்கா எங்கே இறந்து போயிடலாமா, நான் ஏற்கனவே பார்த்துருக்கோம், சொல்லியிருக்கேன். அதில் பாசிட்டிவாகவேன்னு இருக்கு, இங்கே ஒரு பாசவை, இந்த இடத்துல பொறுத்தவரைக்கும் பாசவை எனக்கா இறந்து போயிடலாமா அப்படிங்கிற ஒரு அந்த இடத்துல நினப்பு அந்த இடத்துல அவளுக்கு வருது. அவன் வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டான் இல்லையா. ஸோ திருமணமே கல்யாணமே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போனாலே அந்த மன விரக்தி வந்து இவளுக்கு அந்த மாதிரியா இருக்கு. அவன் எதனால் அந்த விரக்தி வந்துன்னு சொல்லிட்டு அதை யோசிச்சுட்டே இருப்பான் பாடம் நடத்தும் போது. இந்த வாய்ஸஸ் பிகைன் டு டை, ஸோ அவளுடைய குரல் வந்து அதாவது செத்து போயிட்டு, அவளுடைய குரல் வந்து ரொம்ப லோவாக அந்த இடத்துல வந்துட்டு இருக்கு, சாக போகுது, பிகைன் டு சாகிறதுக்கு தயாராக இருக்கு. அண்ட் ஃபேடு டு விஸ்பர் த வேனிஷ். ஸோ வேனிஷ்னாக்கா மறைஞ்சு போகிறது, தொலைஞ்சு போகிறதுன்னு நம்ம சொல்கிறோம். தனித்த குரலில் என்ன பண்ணோம், பேசிகிட்டு இருக்கும்போது குரல் வந்து டெத் ஆகுது. அப்போ டெத்துனாக்கா குரல் வளம் வந்து கம்மியாகிட்டு வருது. சடன்லி த டோர் ஓப்பன்டு, திடீர்னு வந்து கதவு ஒன்று திறந்துருச்சு. ஏ லிட்டில் கேர்ள் இந்த ப்ளூ வாக்டு ஹிஸ்லி அப் த ஐசில் ஹேங்கிங் ஹர் ஹெட்டு. ஸோ கதவு திடீர்னு திறந்துட்டு யாருனாக்கா ஒரு சின்ன புள்ள வருது. ப்ளூ வாக்டு ஃபேஸ்லி அப் அப்படின்னு அர்த்தம். ப்ளூ வாக்குன்னு சொன்னோம்னாக்கா, அதாவது ஊதா நிற நீல நிறத்தில் வந்து ஒரு ட்ரெஸ் மாதிரி அந்த இடத்துல போட்டுக்கிட்டு என்ன பண்ணுறானாக்கா, ஹேங்கிங் ஹர் ஹெட்டு, ஹேங்கினாக்கா தலையை கீழே தொங்க போட்டுக்கிட்டு வருது. ஸோ பிட்டிங் ஹர் லிப்ஸ், உதட கடிச்சிக்கிட்டு வரான். அண்டு ட்விஸ்டட் ஹர் சில்வர் பேங்கிள், ட்விஸ்டட்னாக்கா கையில் உள்ள அந்த வளையல் இருக்கு இல்லையா, பேங்கிள்ஸ் சொன்னாக்கா வளையல் இருக்கும், சில்வர் கலரில் வளையலுக்கு என்ன பண்ணுறேன். அண்ட் ஹர் ரெட் லிட்டில் ரிஸ்ட்டு, ரிஸ்ட்னாக்கா அந்த மணிக்கட்டில் வந்து அதில் போட்டிருக்கான், அந்த சிவப்பு நிற கலரில் வந்து அந்த இதில் போட்டுக்கிட்டு என்ன பண்ணுறானாக்கா, ஷி கேம் வந்தா எங்கேனாக்கா, ஷி கேம் அப்பு அந்த ஸ்டெப்ஸ்லேருந்து என்ன பண்ணுறாங்க, மேலே ஏறி வந்துட்டு, அண்ட் ஸ்டுட் பிஃபோர் மிஸ் மெடோஸ், அவளுக்கு முன்னாடி வந்து நின்னா, ஸ்டாண்டு ஸ்டுட் அப்படின்னு சொல்லுவாங்க, அவளுக்கு முன்னாடி என்ன பண்ணுறா அந்த இடத்துல நின்றுட்டு, வெல் மோனிகா வாட் இஸ் இட், அப்போ கேட்குறா, நல்லது மோனிகா என்ன விஷயம் அப்படின்னு அதில் கேட்குறா. ஓ இஃப் யூ ப்ளீஸ் மிஸ் மெடோஸ் செட் அந்த லிட்டில் கேர்ள் கேப். ஸோ உங்களால் முடியுமா, இஃப் யூ ப்ளீஸ் மிஸ் மெடோஸ் செட் த கேர்ள், அந்த இடத்துல கேட்குறா, உங்களால் முடியுமா கேப்ஸிங் சொல்லிட்டு.
ஸோ அந்த கேப்ஷன்னாக்கா முறைச்சிக்கிட்டே அந்த இடத்துல சொல்கிறது. மிஸ் வாண்ட் டு சி யூ இன் த மிஸ்ட்ரஸ் ரூம். மிஸ் வாட்டுன்னு அவங்க மிஸ் இருக்காங்க. அவங்க வந்து உங்கள பார்க்கணுமா. எங்க பார்க்கணும் அப்டின்னாக்க, இந்த மிஸ்ட்ரஸ் ரூம். மிஸ்ட்ரஸ்னாக்க அந்த ஹெட் மாஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா? அவங்களோட தலைமை ஆசிரியருடைய ரூம்ல அந்த இடத்துல உங்கள பார்க்கணும் அப்படின்னு அதில சொல்றாங்க. சொல்லிட்டு வெரி வெல் நல்லது. செட் மிஸ் மெடோஸ் அது சொல்றாங்க நல்லது. அண்ட் ஷி கால்டு டூ த கேர்ள்ஸ். அப்ப என்ன பண்றா அந்த பிள்ளைங்க எல்லாரையும் கூப்பிட்டு, ஐ ஷல் புட் ஆன் யுவர் ஹானர் டு டாக் குவைட்லி ஐ அம் அவே. நான் நினைக்கிறேன். ஸோ நான் அந்த இடத்துல போயிட்டு வர வரைக்கும் யுவர் ஹானர் டு டாக் குவைட்லி. நான் உங்களுடைய நேர்மையை நான் நம்புகிறேன். அமைதியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒயில் ஐ எம் அவே. நான் போகிற வழியில் போயிட்டு நான் வந்துடுறேன். நீங்கள் அது வரைக்கும் அமைதியாக இருங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் அமைதியாக இருப்பீங்க நான் நம்புகிறேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறேன். பட் ஆனால் தே வேர் டு சப்ஸ்டியூட் டு எனி திங் எல்ஸ். ஸோ வேறு எதுவும் செய்ய முடியாத அளவுக்கு என்ன பண்ணுறாங்கனாக்கா அவங்க வந்து அமைதியாக இருந்தாங்க. மோஸ்ட் ஆஃப் தம் வேர் ப்ளோயிங் த நோசஸ். சில பேர் என்ன பண்ணாங்கன்னாக்க போனோடனே அதாவது களைப்படைஞ்ச மாதிரி அந்த இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. அதில் நின்றுட்டு மோஸ்ட் ஆஃப் தம் வேர் ப்ளோயிங் த நோசஸ்னா சில பேர் நம்ம மூக்குழியே அப்படியே பெருமூச்சு அப்படியே லைட்டாக என்ன பண்ணுறாங்க அப்படியே மூச்சு விட்டு அப்படியே மூச்சு வாங்கணும் அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. இந்த காரிடர் வேர் சைலண்ட் அண்ட் கோல்டு. காரிடர்னாக்கா அந்த நடக்கக்கூடிய இடம் அந்த இருக்கு இல்லையா, அந்த பிளேஸு வரண்டா இருக்கு இல்லையா, அது பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. அண்ட் கோல்டுனாக்கா குளிராக அந்த இடத்துல இருந்துச்சு. இந்த எக்கோடு மிஸ் மெடோஸ் ஸ்டெப்ஸ். அந்த எக்கோனாக்கா அந்த சவுண்டு கேட்குது. இந்த எக்கோனாக்கா சவுண்டு இருக்குது. யாருனாக்கா அந்த மிஸ் மெடோனுடைய நடந்து வர அந்த சவுண்டு ஸ்டெப்ஸில் போகிற சவுண்டு அந்த இடத்துல கேட்குது. இந்த ஹெட் மிஸ்டர் சாட் ஹர் டெஸ்க்கு. அப்போ என்ன பண்ணா அந்த ஹெட் மிஸ்டர்ஸ் வந்து அதில் உட்காந்துருந்தாங்க. சாட்னா உட்காந்துருக்கோம். எங்கன்னாக்கா டெஸ்கில் அந்த இடத்துல பெஞ்சு மாதிரி அந்த டெஸ்க்குள்ளே அதில் பார்த்தாங்க. ஃபார் த மூமெண்ட் அந்த நேரத்தில் ஷி டிடன்ட் லுக் அப். ஸோ ஃபார் த மூமெண்ட் அவள் வந்து அந்த இடத்துல கவனிக்கவே இல்லை. யார் அவங்க வந்ததை கவனிக்கல. ஷி டிடன்ட் லுக் அப். மேலே அந்த நிமிந்து பார்க்க இல்லாமல் கீழே குஞ்சிட்டு இருந்தாங்க. என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னாக்கா ஷி வாஸ் ஆஸ் யூஷுவல். வழக்கமாக டீசென்டிங் ஹர் ஐ கிளாஸஸ். அவங்க கண்களில் போட்டு கிளாஸஸ் இருக்கு இல்லையா, அதாவது நூல் இருக்கும் இல்லையா, அந்த கண்களில் போட்டு அந்த இது இருக்கு இல்லையா, அதை வந்து சரி பண்ணிட்டு இருந்தாங்க. விச் ஹேட் காட் ஹேச் ஹர் லேஸ் டை. அந்த டையை கட்டியிருப்பாங்க இல்லையா, அந்த இதில் வந்து அதை வந்து சரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சிட் டவுன் மிஸ் மெடோஸ். வாங்க உட்காருங்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்லியிருந்தா. யார் செட்டு வெரி கைண்ட்லி. ரொம்ப அன்பாக அந்த இடத்துல வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அன்பாக கூப்பிட்டு இருந்தாங்க. அண்ட் தென் மேலும் பாருங்களேன் அண்ட் பிக்ட் அப் த பிங்க் என்வெலப் ஃப்ரம் த போல்டிங் பேடு. அதாவது பிங்க்னாக்கா அந்த இதில் எழுதப்பட்ட ஒரு கவர் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பேடு ரைட்டிங் பேட் இருக்கு இல்லையா, அதில் வந்து மேலே வந்து எழுதின கவர் ஒன்று இருந்துச்சு. அதை எடுத்துட்டு ஐ சென்ட் ஃபார் யூ ஜஸ்ட் நவ். இப்போ தான் அது வந்துச்சு. பிகாஸ் காரணம் இந்த திஸ் டெலகிராம் ஹேஸ் கம் ஃபார் யூ. இந்த டெலகிராம் வந்து உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு அதில் சொல்கிறான். சொல்லிட்டு டெலகிராம் ஃபார் மீ. டெலகிராம் எனக்கா மிஸ் வேட் எனக்கு வந்துருக்கா அப்படின்னு அதை சொல்கிறான். பெய்சில்னாக்கா யார், அவன் கல்யாணம் பண்ண இருக்கான் இல்லையா, அவன் பேர் வந்துட்டு பெய்சில். ஹி ஹேட் கமிட்டட் சூசைடு. ஸோ சூசைடு இது பண்ணிக்கிட்டு இருப்பானோ அப்படின்னு அதில் பார்க்குறா. டிசைடடு மிஸ் மெடோஸ். அவன் அதில் நினச்சி பார்க்குறா. ஸோ வந்து முடிவு பண்ணுறா வந்து சூசைட் பண்ணியிருப்பானோ அப்படின்னு. இந்த ஹர் ஹேண்ட் ஃபில் அவுட். கையை அப்படி நீட்டி அப்படி வாங்குறான். பட் மிஸ் வேட் ஹெல்டு த டெலகிராம் பேக் டு மூமெண்ட். அப்போ என்ன பண்ணுறா, அந்த கையை பிடிச்சிட்டு அவள்கிட்ட கொடுக்குறா. ஐ ஹோப் இட் இஸ் நாட் அ பேர்ட் நியூஸ். இது வந்து ஒரு மோசமான நியூஸ் இல்லை, அப்படின்னா நல்ல நியூஸாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதில் சொல்கிறா. அதில் சி செட் யாருனாக்கா மிஸ்ட்ரஸ் அந்த ஹெட் மிஸ்டர் அந்த சொல்கிறாங்க. ஸோ மோர் தென் கைண்ட்லி, அது எப்படி சொல்கிறாங்கக்கா அன்பா அந்த இடத்துல அதில் சொல்கிறாங்க. அண்ட் மிஸ் மெடோஸ் டோர் டு ஓப்பன். ஏன்னா அப்படி கிழிச்சு அதில் பார்க்குறா. எதை அந்த பார்த்துட்டு பே நோ அட்டென்ஷன் டு த லெட்டர். ஸோ எழுதிய கடிதத்தை பொருட்படுத்த வேணாம் அப்படிங்கிறான். அதில் நோ பே த அட்டென்ஷன், கவனத்தை அதுக்கு கொண்டு போக வேண்டாம். மஸ்ட் ஹாவ் பீன் மேடு. இது வந்து ஒரு மேடுனாக்கா பைத்திய குழித்தனம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அண்ட் பாட் ஹேட் ஸ்டாண்ட் டுடே த பெய்சில். ஸோ அந்த இது நான் கேப்பு வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். ஹேட் ஸ்டாண்ட் டுடே த பெய்சில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பாட்னா வாங்குறேன். அந்த கேப்பு நான் வாங்கியிருக்கேன். ஹேட் ஸ்டாண்ட் அப்படின்னாக்கா அந்த தலையில் வைக்க தொப்பி நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஷி ரீட் அதில் படித்து பார்க்குறா. ஷி குடன்ட் டேக் ஹர் ஐஸ் ஆஃப் டு த டெலகிராம். அந்த டெலகிராம்லேருந்து கண்களை அதுலேருந்து வார்த்தையிலேருந்து கண்களை அதில் எடுக்க முடியல. ஸோ ஐ டூ ஹோப் இட் இஸ் நத்திங் வெரி சீரியஸ்.
ஸோ இது வந்து ஒண்ணும் பதட்டப்பட வேண்டிய ஒரு விஷயமா இல்ல. சீரியஸான விஷயம் கிடையாது. அ செ செட் மிஸ் வாட் அப்ப அந்த இடத்துல சொல்லி முடிச்சுட்டு, லேர்னிங் ஃபார்வர்ட். ஸோ முன்னோக்கி சாய்ந்த வாரத்துல அப்படியே போயிட்டு இருக்கா. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க் யூ. பார்ட் 6 நம்ம அதில பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க் யூ.